கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று என்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நம் தொடர்ச்சியாக தேவன் நம்மளை தெரிந்து கொண்டார். அவர் தெரிந்து கொண்டது நோக்கம் என்ன என்பதை குறித்து தான் நம்ம பார்க்கிறோம். நேற்றைய தினத்தை நம்ம பார்த்தோம். தேவன் நம்மளை ரட்சிக்கப்படும்படி, ஒரு விடுதலை, ஒரு மீட்பு நமக்கு உண்டாயிருக்கும்படி அவர் நம்மளை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க போற காரியம் எபேசியர் 1 அதிகாரம் 6 வசனம் சொல்கிறது. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறிக்கிறார். அல்லேலூயா. நம்மளை முன்குறித்து அவர் தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் சுவிகார புத்திரராகும்படி. நாம் சாதாரண புத்திரர்கள் அல்ல. தகப்பனுக்குரிய தகப்பனுக்கு அடுத்து அவருக்குரிய சகல உரிமையும் ஆளுமையும் ஆளுகையும் கொண்ட உரிமை உள்ள ஒரு பிள்ளையாக கர்த்தர் அங்கே நம்மளை தெரிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பிள்ளை எவ்விதமா ஒரு மூத்த பிள்ளை சகலத்துக்கும் பொறுப்புடையதான், உரிமை உள்ளவனாக, தகப்பனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே அந்த எல்லா சொத்து சுகம் எல்லாவற்றையும் அனுபவிக்க ஆளுகை செய்ய பிரித்து கொடுக்கிறதுக்கு உரிமை உள்ளவனாக இருக்கிறது போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவங்களை குறித்து எப்படி தெரிந்திருக்கிறாராம். அவர் சுவிகாரம் அவருக்குரிய எல்லாவற்றையும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியா, அவருக்குரிய எல்லாவற்றுக்கும் எங்களுக்கு உரித்துடையவர்களாக இருக்கும்படி அவர் நம்மளை முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. ரோமர் 8 அதிகாரம் 15 வசனம் சொல்லுகிறது. அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்மள ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்திருக்கிறாராம்? புத்திர சுவிகாரம், சுவிகரிக்கிற புத்திரன்ற அந்த சிலாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம இப்ப அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிறோம். நாம் அடிமைத்தனத்துக்கு போயிடக்கூடாது. அவருடைய விருப்பம். அடிமைத்தனத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளக்கூடாது. மீண்டும் நாம் அடிமைத்தனத்துக்கு போகாம அவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான அந்த சுவிகார புத்திர படியான அந்த சிலாக்கியத்தில் நாம் நிலைத்திருக்க அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, இதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. அதுக்காக தான் அவர் தம்மையை நமக்காக பலி கொடுக்கிறார். ஆகவே நம்ம இப்பொழுதுமே 23 வசனம், அதுவும் இல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்று நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பு ஆகிய புத்திர சுவிகாரம் வருகிறதுக்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த ஒரு தவிப்பு இருக்கணும். இப்போ நமக்கு அந்த சீக்கிரமா அந்த சரீர மீட்பு உண்டாகும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாளில் அது உண்டாகும். அதுக்காக நம்ம காத்திருக்கிறவர்களாக, அதுக்காக தவிக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, கொலோசியர் 1 அதிகாரம் 12 வசனத்திலே அங்கே சொல்லப்படுகிற காரியம், ஒளியின் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தை பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவராக்கினவர். நம்ம எப்படி தகுதியுள்ளவர் ஆக்கியிருக்கிறாராம்? ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தை நாம் என்ன செய்யறதுக்கு பெற்றுக்கொள்வதற்காக அல்லது பங்கடைவதற்காக அவர் நம்மளை முன்குறித்து தெரிந்திருக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்கள், இவ்வளவு பெரிய மேன்மையை கொடுத்திருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். இவ்வளவு பெரிய மேன்மை நம்ம அதை இழந்து விடக்கூடாது. அப்பா பிதாவை கூப்பிடத்தக்கதான அந்த புத்திர சுவிகார சலாக்கியத்தை கொடுத்திருக்கிற ஆண்டவர் மீண்டும் நாம் அடிமைத்தனத்துக்குள்ள, மீண்டும் அந்த இருளுக்குள்ள, மீண்டும் எங்களுடைய கட்டுக்குள்ள நம்ம போகாதபடிக்கு பரிசுத்தவான்களுடைய அந்த ஒளியில் சுதந்திரிக்கிறது பங்கடைகிற அந்த தகுதி உள்ளவனாக்கிற ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய், அதுக்கு தகுதியுடையவர்களாய் வாழ அவர் நம்மளை அழைக்கிறார். ஆகவே அருமையான நாளில சுவிகார புத்திர சுவிகாரத்தை நாங்கள் இழந்து விடாதபடி எப்பொழுதும் சுவிகார புத்திர அந்தஸ்திலே நிலைத்திருப்போம். அதை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாங்கள் ஒவ்வொரு ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். God bless you.